ஓம் சாந்தி. என்னோட இனிமையான பரிவாரத்துக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம அப்பா முக்கியமாக சொல்ல போகிறது என்னென்னா, இந்த அப்பாவோட ஸ்ரீமத் படி நடக்கலைன்னா என்ன நடக்கும், அப்பாவோட வழிபடி நடக்கலைன்னா என்ன ஆகும், அதை பற்றி தான் அப்பா இன்றைக்கி சொல்ல போகிறாங்க. அப்பா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, இப்போது அப்பா நேரடியாக உங்களை அலங்காரம் செய்கிறதுக்காக வந்திருக்கேன். நேரடியாக என்னை எவ்வளோ ஜென்மங்கள் கூப்பிட்டீங்க, ஆனால் இப்போ உண்மையாக வந்திருக்கேன். அப்போ நீங்கள் அப்பாவோட ஸ்ரீமத் வழிபடி நீங்கள் நடக்கணும். அப்படி நடக்காமல் போயிட்டீங்கன்னா அவங்களோட தரம் கூட குறைஞ்சிருது. அப்பா கேள்வி கேட்குறாங்க, முழுமையாக 84 பிறவி எடுத்தவங்களோட முக்கிய அடையாளம் என்ன, அவங்க என்ன மாதிரி நடந்துப்பாங்க? அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க தந்தை, குரு, அப்புறம் சத்குரு, இந்த 3 உறவுலையும் அப்பாவை நினைப்பாங்க. வெறும் அப்பா அப்பான்னு மட்டும் நினைக்க மாட்டாங்க. அப்பா இப்போது ஞானமும் சொல்லித்தராரு. அப்போது ஞானத்தை சொல்லித்தரவர குரு ஆசிரியராக ஏற்றுப்பாங்க. அவர் என்ன வழி காமிக்கிறாரு அப்படின்றத அவர்கிட்ட கேட்டு கேட்டு அவங்க வாழ்க்கை நடத்துப்பாங்க. 3வது சத்குரு. சத்குருனா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காக தானே வந்திருக்காரு. அப்போ அதுக்காகவும் தயாராக இருப்பாங்க. சத்குரு கிட்ட எப்படியெல்லாம் நம்ம வீட்டுக்கு போகிறது தயாராக இருக்கணும் அப்படின்னு அவங்க 3 உறவுலையும் அப்பாவை நினைப்பாங்க. அப்படிப்பட்டவங்க தான் முதல் ஆரம்பத்துலேருந்து வர முடியும். இல்லைனா வர முடியாது. ஆரம்ப காலத்துலேருந்து நீங்கள் வர முடியாது. 84 பிறவி எடுக்கிறவங்க இது எல்லாமே பண்ணுவாங்க. அப்பா சொல்கிறாங்க, குழந்தைங்களே, நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க. அப்பா தான் இந்த கிளாஸஸ் எடுக்கிறாரு. அப்பா குருவாகவும் இருக்கார் மற்றும் சத்குருவாகவும் இருக்கார் அப்படின்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க. அப்படி புரிஞ்சு தானே, ஏன்னா நீங்கள் அப்பா கிட்ட இதை ஒவ்வொரு குழந்தைகிட்டையும் சொல்கிறது கிடையாது. நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க, அப்பாவுக்கு தெரியாது. ஆனால் அப்பா சொல்ல வேண்டிய கடமை இருக்குது. நீங்கள் 3 உறவுலையும் அப்பாவை நினைக்கணும். அந்த 3 உறவுக்கும் மதிப்பு கொடுக்கணும். அப்போ தான் அதில் நீங்கள் தேர்ச்சி அடைய முடியும். இப்போது அப்பா செல்வத்தை கொடுக்கறதுக்காகவும் வந்திருக்காரு. அதுவும் எந்த உலகத்துக்குன்னா சத்தியுகம், புது உலகத்துக்காக செல்வம் கொடுக்கறதுக்காக அப்பா வந்திருக்காரு. ஞானமும் உங்களுக்கு வருமானத்துக்காக தான். அதாவது எவ்வளோ நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்களோ அவ்வளவு நீங்கள் அப்பாவை நல்லா நினைவு பண்ண முடியும். ஞானம் அந்தளவுக்கு இல்லை அப்படின்னா யோகாவும் அந்தளவுக்கு இருக்க முடியாது. சில பேர் யோகா மட்டும் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி யோகா மட்டும் பண்ணிகிட்டு இருந்தால் அப்போ நீங்கள் ஞானத்துலேயும் தோற்றுருவீங்க, அதாவது தோல்வி அடைஞ்சிருவீங்க. வெறும் யோகா மட்டும் உட்காந்து யோகா மட்டும் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அதுதான் நடக்கும். ஏன்னா இந்த ஞானத்தின் மூலியமாக தான் எப்படி நீங்கள் ஜெயிக்க முடியும், என்ன பண்ணணும் அப்படின்னு ஆசிரியர்கிட்ட நீங்கள் வழி கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இந்த டைம் இந்த மார்க்கம் என்பது ரொம்ப கண்ணு முன்னு தெரியாத ஒரு மார்க்கம். இதில் குருவோட வழிபடி நீங்கள் நடந்துக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு வாட்டியும் வழி கேட்கணும். இல்லை நாங்களே நடந்துக்கிறோம் அப்படின்னு நடந்துக்கிட்டிங்கன்னா அப்புறமேட்டு ஸ்ரீமத் படி நடக்கலைன்னா நிச்சயமாக நீங்கள் மாயா கிட்ட தோற்றுருவீங்க. சத்குருனாலே வீட்டுக்கு எல்லாரையும் கூட்டிகிட்டு போவார். வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு தயாராகணும். இங்கே இந்த 3 உறவுலையும் யார் அப்பா வச்சுருக்காங்களோ அவங்க தான் வீட்டுக்கும் போயிட்டு சத்தியுகத்துக்கும் வருவாங்க. அதாவது புது உலகத்துக்கும் வருவாங்க. கடைசியில் வரவங்களுக்கெல்லாம் அவங்க எல்லா உறவுகளையும் அவங்க வச்சுக்க முடியாது. அப்பான்னு மட்டும் ஏற்றுப்பாங்க. ஆனால் அவங்க சொர்க்கத்துக்கு வந்துடுவாங்க கண்டிப்பாக. யாரெல்லாம் அப்பாவை ஏற்றுக்கிட்டு அப்பாவை ஒரு வாட்டியாவது நினைவு பண்ணாங்க கூட அவங்க கண்டிப்பாக சொர்க்கத்துக்கு வந்துடுவாங்க. ஆனால் முதல்ல இருந்து வரணுன்னா இந்த 3 உறவுலையும் அப்பாவோட இணைஞ்சு இருக்கணும். அதாவது இந்த 3 உறவையும் நீங்கள் பூர்த்தி பண்ணியிருக்கணும் உங்களுக்குள்ள. அப்போ தான் முதல்ல இருந்து நீங்கள் வர முடியும். இப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க. இது உங்களோட உலகம் கிடையாது, இது ராவண ராஜ்யம்.
இந்த ராவணன் ராஜ்யத்திலேருந்து நீங்கள் இப்போ கிளம்பணும், இப்போ வீட்டுக்கு போகணும், அதுக்கப்புறம் சத்தியுகத்துக்கும் வரணும். ஆனால் நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க, இதுவே எங்களோட உலகம், இது வந்து எங்களோட இடம்தான் போல இருக்குது அப்படின்னு. இங்கே நீங்கள் வந்து கெஸ்ட்டாக வந்திருக்கீங்க. ஆனால் இது வந்து இப்போ இருக்கிற இந்த உலகம் வந்து ராவண ராஜ்யம். இது வந்து ராவணன் வந்து அவ்வளோ சக்தி வாய்ந்தவர். அதாவது ஏன்னா அரை கல்பம் வந்து ராவண ராஜ்யம் நடந்துகிட்ருக்கு, அரை கல்பம் ராம ராஜ்யமும் நடந்துச்சு. அப்போ 2 ராமரும் சரி, ராமர் என்பது சிவபாபா, சிவபாபாவும் சரி, இந்த ராவணனும் சரி, 2 பேருமே ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தவர்கள். அப்பாவுக்கு சரிசமமாகவே இந்த ராவணனும் சக்தி வாய்ந்தவராக இருக்கான். அப்போது வந்து அந்த ராவணனை ஜெயிக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த 3 உறவுலையும் அப்பாவோட இணைஞ்சு இருக்கணும். அப்பா கிட்ட இந்த முரளியை வந்து தவறவே விடக்கூடாது. முரளியை என்றைக்காவது நீங்கள் தவற விட்டுட்டீங்க, ஒரு நாள் தானே அப்படின்னா, அப்போது ராவணன் வந்து தன் பக்கம் உங்களை பிடிச்சி இழுத்து உங்களை வந்து ஒரு வசம் ஆக்கிடுவான். அதுக்கப்புறமேட்டு ஒன்றுமே உங்களால் யோசிக்கவே முடியாது, திரும்பவும் இந்த பக்கம் வர முடியாத அளவுக்கு ராவணன் பண்ணுவான். அதனால் நீங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ஒரு காடு தான். அந்த காடில் வந்து முதலைகள் இருக்குது. ஏன்னா பெரிய பெரிய மகாரதிகளாக இருந்தவங்க, இந்த யானையை தான் வந்து மகாரதின்னு சொல்லப்படுது. அந்த மாதிரி மகாரதிகளாக இருந்தவங்க கூட வந்து இந்த முதலை மாயா இந்த ராவணனோட அந்த ராஜ்யத்தில் போனதுனால அவங்கள முழுமையாக முழுகிரும். எவ்வளோ பேருக்கும் ஞானம் கொடுத்துருப்பாங்க, என்னென்னமோ அவங்க ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த மெயினான ஸ்ரீமத் என்ன அப்படின்னா, முக்கியமாக தன்னை ஆத்மான உணரணும். இந்த தேகம் கிடையாது. ஏன்னா இந்த தேகத்தோட உணர்வு தான் ராவண ராஜ்யம். ராவண ராஜ்யம்னா இந்த தேக உணர்வு தான். நான் வந்து இந்த உடம்பு, நான் ஒரு ஆண், நான் ஒரு பெண்ணுன்னு நினைக்கிறது தான் ராவணனோட அந்த ராஜ்யத்தில் போய் மாட்டிக்கிறது. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ராவண ராஜ்யத்தில் வந்து மாட்டிக்கிறாங்க. அதனால் தோல்வி அடைஞ்சிடுறாங்க. அப்பாவோட முரளியை சரியாக படிக்க முடியாமல் போயிடுது, எல்லாம் தெரியும் எங்களுக்கு அப்படின்னு அகங்காரம் வந்துடுது. அதுக்கப்புறம் ஒழுங்காக படிக்காமல் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் படித்தா தானே இந்த ஞானத்தை நல்லா கேட்டு புரிஞ்சுக்கிட்டா தானே நீங்கள் ஆத்மானு உணர்ந்து அப்பாவை நினைவு பண்ணுவீங்க. அந்த நினைவு பண்ணாமல் இருந்தீங்கன்னா முழுசாக வந்து ராவண ராஜ்யத்தில் போய் மாட்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தண்டனை, அதாவது அவங்களுக்கு சந்தேக புத்தி வந்துடுது. அதாவது இங்கே வந்து கடவுள்லாம் வந்து சொல்லித்தரல, இது நார்மலாக ஒரு சத்சங்கம் போல் இருக்குது அப்படின்னு சந்தேகப்பட்டு அவங்க ஏற்கனவே கொடுத்த விஷயங்கள், அப்பா கிட்ட என்னென்னலாம் கொடுத்துருக்காங்களோ அதை திரும்பவும் வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டு சண்டையும் போட்டுக்கிறாங்க, சண்டை போட்டுட்டு வாங்கிட்டு போகிறாங்க. அப்போது அந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு என்ன மாதிரி பதவி கிடைக்கும்? சண்டாளன் பதவி தான் கிடைக்கும். அதாவது அங்கே பணம் எரிக்கக்கூடிய பதவி. ஏன்னா அவங்க அப்பாவை புரிஞ்சுக்கிட்டாங்க, முதல்ல அப்பாவை நினைவு பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து அவங்களுக்கு சொர்க்கத்துக்கு வர முடியும். ஆனால் அங்கே பணம் எரிக்கக்கூடிய அந்த மாதிரி ஒரு பதவி தான் கிடைக்கும். ஏன்னா இங்கே சண்டிகா தேவின்னு ஒரு தேவி இருக்குது. அந்த சண்டிகா தேவியை வந்து மக்கள் வந்து அப்படி கொண்டாடுறாங்க. ஆனால் அந்த சண்டிகா தேவியோட அடையாளமே என்னென்னா, இந்த மாதிரி அப்பாவை நல்லா புரிஞ்சிக்கிட்டு, நல்லா ஞானம்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டு, ஆனால் வந்து மாயாவோட பக்கம் வசம் ஆனவங்க தான் அந்த சண்டிகா தேவி. இப்போல்லாம் வந்து பக்தியில் வந்து இந்த அலங்காரம், அதாவது இந்த படங்கள் சித்திரங்கள்லாம் வந்து ரொம்ப நல்லா கவர்ச்சிகரமாக இருக்கிற மாதிரி, அதாவது எல்லாரையும் கவர்ந்து இழுக்கிற மாதிரி நல்ல நல்ல படங்களெல்லாம் வந்து விற்பனை செய்கிறாங்க. அது ஒரு வியாபாரமாக பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் நீங்கள் வந்து உண்மையாக இப்போ வந்து அந்த ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு முயற்சி செஞ்சிட்ருக்கீங்க. ஆனால் நிறைய பேருக்கு காட்சிகள் கிடைக்குது. நீங்கள் கிருஷ்ணபுரிக்கு போக போகிறீங்க அப்படின்னு கிருஷ்ணபுரியோட காட்சியெல்லாம் கிடைக்குது. ஆனால் நிறைய பேர் ஆசையும் வைக்கிறாங்க, எங்களுக்கும் அந்த மாதிரி காட்சி கிடச்சா நல்லா இருக்குமே. அந்த மாதிரி ஆசைப்பட்டு உங்களோட அந்த ட்ரான்ஸில் போகிறதுனாலலாம் உங்களுக்கு வந்து
எந்த ஒரு பலனும் உங்களுக்கு கிடைக்காது உண்மையாக. அதில் எல்லாமே சாட்சாத்காரம் தான், அது உண்மை கிடையாது. ஆனால் உண்மையாக நீங்கள் எப்படி அங்கே போக முடியும்னா, ஆத்மாவை அப்பாவோட நினைவில் தூய்மையாக்கிக்கிட்டா மட்டும்தான். இப்போ யார் யாரெல்லாம் அந்த 84 பிறவி எடுக்கலையோ அவங்கள நிச்சயமாக இந்த மாயா தோற்கடிச்சிரும். அவங்க ஏன்னா அவங்க ஸ்ரீமத்து படி நடக்க மாட்டாங்க. அவங்களுக்கு அந்த மாதிரி தான் பதவி கிடைக்கணும்னு இருந்ததுன்னா அவங்க அந்த மாதிரி முயற்சி செஞ்சு அவங்க ஸ்ரீமத்து படி நடக்காமல் தோத்துடுறாங்க. மாயாவோட புயலும் சாதாரணது கிடையாது. இந்த உலகம் இப்போ இன்னும் போக போக பார்த்திங்கன்னா புயல் இன்னமும் அதிகமாக தான் வரும். அப்போது ரொம்ப கவனத்தோடு இருக்கணும், ரொம்ப கேர்ஃபுல்லாக ஸ்ரீமத்து படி நடக்கணும். இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய சுகம்லாம் ஒன்றுமே கிடையாது. இதை காக்கா எச்சைக்கு சமம்னு இந்த சன்னியாசிகளும் சொல்கிறாங்க. ஆனால் அந்த சன்னியாசிமார்கள் அவங்க சொர்க்கத்துக்கு வருவாங்களான்னு கேட்டால் அவங்க கண்டிப்பாக வரமாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவை முக்தி மட்டும்தான். அவங்களுக்கு சிவ பாபாவை அதாவது பரந்தாம நம்மளோட வீட்டை தான் நினைக்கிறாங்க. பிரம்மலோகம் அதுதான் இறைவன் நினச்சிக்கிட்டு இந்த பிரம்மலோகத்தையே நினைவு பண்ணுறாங்க. அப்போது அவங்களுக்கு முக்தி தான் வேணும், எங்களுக்கு அமைதி கிடைச்சாலே போதும், அமைதியே எங்களுக்கு போதும் அப்படின்றாங்க. ஆனால் நீங்கள் புரிஞ்சிட்ருக்கீங்க, இப்போது நீங்கள் சத்யுகம் சுகதாமத்துக்கும் வரணும். சுகதாமம் அதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இப்போது. அப்போது நீங்கள் சுகமாக இருக்கணும். முதல்ல உங்களையும் சுகமாக வச்சுக்கணும், சுற்றி இருக்கவங்களுக்கும் சுகத்தை கொடுக்கணும். இப்போது நீங்கள் அப்பாவோட நினைவில் இருந்து தூய்மையாகி நல்லா முயற்சி பண்ணி தூய்மை ஆகிட்டிங்கன்னா, நீங்கள் சரீரம் விட்டீங்கன்னா எங்கே போவீங்க? இதுவே இந்த உலகத்தில் இருக்கவங்க சரீரம் விட்டாங்கன்னா எங்கே போவாங்க? இந்த உலகத்தில் இருக்கவங்க சரீரத்தை விட்டாங்கன்னா அவங்க தூய்மை ஆகலை அப்படின்னா அவங்க மீண்டும் இதே உலகத்தில் தான் பிறப்பாங்க. இதுவே இறைவனோட குழந்தை ஆகி நீங்கள் அப்பாவை நினைவு பண்ணி நல்லா தூய்மை ஆகி நல்லா நீங்கள் சரீரம் விட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் சூட்சும லோகத்துக்கு வருவீங்க. அங்கே பிரம்ம பாபா மம்மா தாதிகள் பரிவாரமே அங்கே இருக்கும். ஏன்னா அதுவும் பரிவாரத்துக்காக தானே அந்த இடமே உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ அப்போ நீங்கள் அங்கே வந்துடுவீங்க, அங்கே உங்களோட பரிவாரத்தோடு நீங்கள் இருப்பீங்க. ஆனால் பரந்தாமத்துக்கு போகணும் அப்படின்னா எல்லாருமே ஒட்டுமொத்தமாக தூய்மையாகி தான் போக முடியும். எல்லாரும் ரெடியானதுக்கப்புறம் தான் போக முடியும். ஏன்னா பரந்தாமம் நீங்கள் அப்பா இருப்பார், அங்கே எல்லாரும் இருக்கிறவங்க எல்லாருமே சகோதரர்கள் தான். அங்கே இங்கே தான் சகோதர சகோதரிகள் பிரம்மாவோட குழந்தைகளாக ஆனதுனால நீங்கள் சகோதர சகோதரிகளாக இருக்கீங்க. ஆனால் பரந்தாமத்தில் அப்பாவோட இருக்கும் போது நீங்கள் எல்லாருமே சகோதரர்கள் தான். இந்த பிரம்மா கூட பார்த்திங்கன்னா அவர் 60 வயசு ஆனதுக்கப்புறம் தான் பாபா நான் உங்கள் அந்த உடம்புலேயே வரேன். இதுதான் 60 வயசானதுக்கப்புறமேட்டு இந்த வானப்பிரஸ்த நிலையில் எல்லோரும் போகிறாங்க, இதோட நினைவாக தான். ஆனால் இப்போ பாருங்கள், நிறைய பேர் சாது சன்னியாசிகள்லாம் ரொம்ப சின்ன வயசுலேயே அவங்களையே குருவாக ஏற்றுக்கிறாங்க. 60 வயசு ஆகி அவ்வளோ முதியவர்கள், அதாவது அனுபவம் உள்ளவங்களுக்கு தான் அந்த குரு ஆகிறதுக்கான அந்த இது இருக்குது. அதுலேயும் நிறைய பேர் என்ன சொல்லிடுறாங்கன்னா, பரமாத்மா சிவனுக்கு பேர் உருவம் அவரோட தேசம் காலம் எதுவுமே கிடையாது, அவர் எங்கேயும் நிறைஞ்சிருக்காரு, சர்வ வியாபி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அவருக்கு பேர் உருவம்லாம் தேசம்லாம் இல்லாமல் எப்படி இருக்கும்? அவருக்கு எல்லாமே இருக்குது. அவர் இப்போது இந்த காலத்தில் இப்போது இந்த உலகத்துக்கு அவதாரம் செஞ்சுருக்காருன்னு குழந்தைங்க நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனால் உலகத்தில் இருக்கவங்க அதை பற்றி தெரிஞ்சுக்காமையே இருக்காங்க. ஆனால் என்ன பண்ணுறாங்க, எங்களை இங்கேருந்து விடுதலை பண்ணுங்கள் இறைவா, எங்களை இந்த மோசமான உலகத்தில் கூட்டிகிட்டு போங்க, லிபரேஷன் பண்ணுங்கள், எங்களை முக்தி அடைய வைங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க, கேட்குறாங்க.
முதல்ல வந்து முஸ்லீம் இருக்கும்போது முஸ்லீம் ராஜ்யத்துலேருந்து விடுதலை ஆகுங்க, விடுதலை பண்ணுங்கன்னு கேட்டாங்க. அப்புறம் கிறிஸ்துவர்கள் அவங்க இந்த காங்கிரஸ்காரங்க வந்து கிறிஸ்துவர்கள்கிட்டேருந்து பிரிட்டிஷ்காரங்க கிட்டேருந்து அதுக்கப்புறம் சுதந்திரம் வாங்கினாங்க. ஆனால் இப்போ என்ன பேசுகிறாங்கன்னா, காட் ஃபாதர் எங்களை வந்து விடுதலை பண்ணுங்க, லிபரேட் பண்ணுங்க அப்படின்றாங்க. அப்போது இறைவன் என்பவர் அவருக்கு வந்து எல்லாமே இருக்குது, பேர் இருக்குது, உருவம் இருக்குது, அவர் ஜோதி சொரூபமாக இருக்கார். அவரோட வீடு, அவரோட இடமே வந்து பரந்தாமம், அதுதான் இனிமையான வீடு. இப்போது இந்த உலகத்துக்கு வந்து புதுசாக மாற்றுறாரு. ஏன்னா பழைய உலகமாக ஆயிடுச்சு இல்லையா. இப்போது பாருங்கள் எவ்வளோ கட்டிடங்கள் வந்து கட்டுறாங்க. இங்கே வந்து இந்த லாயரு, இந்த வக்கீல்கள்லாம் இருக்காங்க. ஆனால் சத்தியுகத்தில் அந்த மாதிரிலாம் நிறைய கட்டிடங்கள்லாம் இருக்காது. நிறையா இந்த மாதிரி வக்கீல்கள்லாம் கூட இருக்க மாட்டாங்க. ஏன்னா அங்கே எந்த ஒரு தவறுமே நடக்காது, கோவில் கூட இருக்காது. ஏன்னா துக்கம் வந்தால் தானே இறைவன் பக்கமே போவீங்க. அப்போது நீங்கள் அங்கே வந்து ரொம்ப ரொம்ப சுகமாக இருப்பீங்க. இங்கே வந்து கட்டிடங்கள்லாம் வந்து கற்றுக்கணும். அதாவது அது ஒரு கலை. அந்த கலையெல்லாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக கற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா இப்போது கட்டிடங்கள் கட்டணும் அப்படின்னா அப்படியே தானாலாம் உருவாயிடாது. எல்லாருமே அந்த கலைகளை கற்றுக்கணும். நிறைய கலைகள் இருக்குது இந்த உலகத்தில். நல்ல நல்ல வாழ்க்கை வாழ்கிறதுக்கு நிறைய கலைகள் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் கற்றுக்கணும். மெயினாக அப்பாவை நினைவு பண்ணக்கூடிய இந்த கலையும் கற்றுக்கணும். ஏன்னா நினைவு பண்ணுறதன் மூலியமாக தான் எல்லா சக்திகளும் உங்களுக்கு கிடைக்குது, எல்லா விதமான சுகமும் உங்களுக்கு கிடைக்குது. ஆனால் இந்த வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு பாருங்கள், அவங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் வந்து அவங்களுக்கு புரிஞ்சிக்க மாட்றாங்க. அவங்களுக்கு வந்து சுகமும் அந்தளவுக்கு கிடையாது, அந்தளவுக்கு அவங்க துக்கமும் அவங்களுக்கு கிடையாது. அவங்க வந்து நல்லா தான் வாழ்கிறாங்க. ஆனால் ஒரு நாள் வரும், வெளிநாட்டில் இருக்கவங்க கூட வந்து இந்த ராஜயோகத்தை கற்றுக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வத்தோடு இங்கே நிறையா பேர் வந்து கற்றுப்பாங்க. இந்த ராஜயோகம் வந்து கற்றுக்கணும், ராஜயோகத்தை உலகத்துக்கு சொல்லணும் அப்படின்னு அவங்க கற்றுக்கிட்டு பழைய இந்த ராஜயோகத்தை கற்றுட்டு அவங்க உலகத்துக்கு சொல்லுவாங்க. அப்புறம் தான் இந்த பாரதவாசிகள் எல்லாருக்கும் வந்து புரிய வரும், இங்கே சொல்லி கொடுக்குறவர் இறைவன் தான் அப்படின்னு. இங்கே இருக்கவங்களுக்கு கூட வந்து முழுமையான நிச்சயம் வந்து கிடையாது. நிச்சயம் இருக்குது அப்படின்னா அவங்க வந்து முயற்சி நல்லா பண்ணுவாங்க, அவங்களுக்கு வெற்றி கிடைச்சே தீரும், நான் நிச்சயமாக வந்து ராஜகுமாரனாக ஆக போகிறேன்னு அவங்க ரொம்ப ரொம்ப குஷியாக இருப்பாங்க. அந்தளவுக்கு சேவையும் செய்வாங்க. ஏன்னா நிறைய உதவி இந்த உலகத்துக்கு செஞ்சால் தானே அவங்க பெரிய ராஜ்யம் கிடைக்கும் அவங்களுக்கு. எவ்வளோ பேருக்கு நீங்கள் உதவி செய்கிறீங்களோ, எவ்வளோக்கு இந்த ஞானத்தை மற்றவங்களுக்கு அப்பாவோட அறிமுகத்தை கொடுக்குறீங்களோ, அவ்வளோக்கு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ராஜ்யம் கிடைக்கும், ராஜகுமாரர்களாக ஆவீங்க. ஆனால் நிச்சயம் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க, நாங்கள்லாம் வந்து எங்கேருந்து ஆக போகிறோம், நாங்கள்லாம் வந்து முயற்சி அந்தளவுக்கு செய்கிறது கிடையாது, நாங்கள் வேலைக்காரங்களாக தான் ஆவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்தளவுக்கு தான் வந்து முயற்சி செய்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு கடைசி நேரத்தில் நீங்கள் ஏன் இந்த மாதிரி வேலைக்காரங்க ஆனீங்க, ஏன் ராணியாக ஆகலை அப்படின்னு காட்சி கூட உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா நீங்கள் ஸ்ரீமத்தை முழுமையாக பின்பற்றலை. மெயினாக ஸ்ரீமத்தை பின்பற்றலை. நிச்சயம் இல்லை. நிச்சயம் இருந்தால் தானே இங்கே சொல்லி கொடுக்குறவர் இறைவன் தான், இந்த மாதிரி கண்டிப்பாக கிடைச்சே தீரும், எனக்கு ராஜகுமாரனா ஆகியே தீர முடியும், நடக்கும் அது அப்படின்னு அந்த நிச்சயம் இருந்தால் தானே முயற்சியே செய்வாங்க. ஆனால் அப்பா சொல்கிறாங்க, இது வந்து ராஜ்யம் உருவாகணும். இங்கே எல்லாருமே ராஜாவாக ஆக முடியாது தான். ஏன்னா அதுக்கு வந்து நிறைய சவால்கள், நிறையா டெஸ்ட்டு வந்து ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அதில் வந்து உறுதியாக இருக்கணும், நிறைய ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணணும் நீங்கள் அப்படின்னா. இங்கே சிவபாபா தான் இறைவன் தான் சொல்லித்தராருன்னு அந்த நிச்சயம் இருந்தால் தான் ஸ்ரீமத்தை எல்லாத்தையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க. நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த சேவைக்கு கூட வந்து லீஸுக்கு கூட ஒரு பெரிய பில்டிங்கை எடுத்து சேவை பண்ணலாம். பெரிய பெரிய
நகரங்களில் நிறைய பில்டிங்ஸ்லாம் எடுத்து ஒரு 4-5 வருஷத்துக்கு லீஸ் எடுத்து அங்கே படங்களை வச்சு நீங்கள் நிறைய பேருக்கு புரிய வைக்கலாம். ஏன்னா லீஸ் என்பது ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறமேட்டு திரும்பியும் அந்த பணமும் உங்களுக்கு கிடச்சிரும். சேவையும் நடக்கும். நல்லபடியாக நிறைய பேருக்கு நீங்கள் புரிய வைக்க முடியும். அப்போ வரதானம் என்ன சொல்கிறாங்கன்னா, கோபமுடைய ஆத்மாக்களுக்கு கருணையின் குளிர்ந்த ஜலம் மூலமாக குணதானம் கொடுக்கக்கூடிய வரதானி ஆத்மா ஆகுங்க அப்படின்னு. அப்போ விளக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு முன்னாடி யாராவது கோபப்படுறாங்க, அந்த கோபத்தோட தீயில எரிஞ்சு விழுறாங்க, உங்களை திட்டிக்கிட்டே இருக்காங்க, நிந்தனை செய்கிறாங்க அப்படின்னா, அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த மாதிரி அப்பேற்பட்ட ஆத்மாவுக்கு நீங்கள் சுப பாவனை வைங்க. அவங்க நல்லா இருக்கட்டும், அவங்களுக்கு விருப்பம் வைங்க. நல்ல உள்ளுணர்வோடு அவங்களுக்கு நல்ல ஸ்திதியில் அவங்களுக்கு குணத்தை தானம் பண்ணுங்கள். அமைதி, அன்பு இதை தானம் பண்ணுங்கள். இல்லைனா சகிப்புத்தன்மையோட சக்தியை வரதானமாக அவங்களுக்கு கொடுங்க. ஏன்னா கோபம் கொண்ட ஆத்மாக்கள் அவங்க ஏதாவது உங்ககிட்ட கேட்கறதுக்காக தான் வராங்க. அப்படிப்பட்ட ஆத்மாவுக்கு நீங்கள் வசப்படாமல் இருக்கணும். அவங்க கோவப்படுறாங்க, நீங்களும் கோவப்படக்கூடாது. அவங்களுக்கு கருணையோட அந்த குளிர்ந்த ஜலத்தை தண்ணியை அவங்களுக்கு கொடுக்கணும். அவங்கள அமைதிப்படுத்திடுங்க. இது வரதானி ஆத்மாக்கள் உங்களோட கடமையாகும். இப்போ நீங்கள் உயிரோட்டமாக இருக்கீங்க, சைத்தன்யமாக இருக்கீங்க. நீங்கள் இப்போ ஏற்பட்ட சமஸ்காரத்தை நீங்கள் உருவாக்கிக்கணும். அதோட நினைவாக தான் உங்களோட அந்த ஜட சித்திரம். அந்த ஜட சித்திரம் நிறைய பக்தர்களுக்கு அமைதிப்படுத்துது. அந்த சித்திரத்தின் மூலியம் பார்த்தே எல்லாரும் திருப்தி அடைஞ்சிட்டு போகிறாங்கன்னா, அது எப்படி நடக்கும்னா, நீங்கள் இப்போது சைத்தன்யமாக இந்த மாதிரி ஆத்மாக்களுக்கு அமைதிப்படுத்தி அவங்களுக்கு திருப்திப்படுத்தி அவங்களுக்கு பொறுத்துக்கொள்ளும் சக்தியை கொடுங்க. அப்போ தான் நீங்கள் வரதானம் நிறைந்த ஆத்மான்னு சொல்ல முடியும். ஸ்லோகன் அப்போ என்ன சொல்கிறாருன்னா, நினைவு மூலம் அனைத்து சக்திகளையும் பொக்கிஷங்களை அனுபவம் செய்பவர்கள் தான் சக்தியில் நிறைந்தவர்களாக ஆகிறாங்க. அதாவது நினைவு பண்ணி அப்பாவை நினைவு பண்ணி எல்லா சக்திகள், அந்த எல்லா அஷ்ட சக்திகளோட அந்த பொக்கிஷங்களையும் அனுபவம் யார் செய்கிறாங்களோ அவங்கள தான் என்ன சொல்ல முடியும், சர்வ சக்திகளும் நிறைந்தவர்கள் அப்படின்னு சொல்ல முடியும். அப்பாவுக்கு மிக 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 நன்றி. எங்களை ரொம்ப ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கிறீங்க பாபா. ஸ்ரீமத்துப்படி நாங்கள் நடக்கிறதன் மூலிமா ரொம்ப ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும். ரொம்ப ரொம்ப நன்றி. ஓம் சாந்தி.